என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு பணக்காரருக்கு ஒரு அழகான மகள் ஒருவள் இருந்தாள். அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார். அதனை முன்னிட்டு ஊரில் இருக்கும் தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறும் வாலிபர்க்கு தன் மகளை திருமணம் செய்து வைப்பதாகவும் அறிவித்தார். போட்டி நடக்கும் நாளன்று அந்த ஊரில் வசித்த திறமை வாய்ந்த, உடல் வலுவான, மிக புத்திசாலியான இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்றார். இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து மறுமுனைக்கு முதலில் யாரால் நீந்திச் செல்ல முடிகிறதோ அந்த பையனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார். அந்த பணக்காரர் சொல்லி முடித்த அடுத்த வினாடியே அனைவரும் நீச்சலுக்கு தயாராக இருந்தார்கள். விரைவாக அந்த இளைஞர்கள் ஆடைகளை கழற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த பணக்கார மனிதர், திருமணம் மட்டுமில்ல, கூடவே ஒரு கோடி ரூபாய் பணமும் வசிக்க ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன். அப்போது தானே என் பாசமிகு மகளின் இல்லற வாழ்வை இனிதாக தொடங்க முடியும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துகள் என்றார். இப்படி அவர் சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக நீச்சல் குளத்தின் தண்ணீரில் இறங்க முற்பட்டனர். அப்பொழுது அந்த பணக்காரருடைய ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்துக்கு மேலே பறந்து வந்து நிறைய முதலைகளை அந்த நீச்சல் குளத்தில் கொட்டியது. இதனை பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கினார்கள். அப்போது அந்த பணக்கார மனிதர் இளைஞர்களை பார்த்து, யாராலும் இந்த போட்டியை வெல்ல முடியாது, நிச்சயமாக எவராலும் ஜெயிக்க முடியாது என்று சத்தமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இளைஞன் நீச்சல் குளத்தில் குதிக்கின்ற சத்தம் கேட்டது. அருகில் இருந்த அத்தனை பேரும் திகைத்து போய் ஆச்சரியமாக அந்த இளைஞனையே கண் இமைக்காமல் பார்த்தார்கள். அந்த குளத்தில் நீந்திய இளைஞன் மிக சாதுரியமாக அத்தனை முதலைகளிடமிருந்து விலகி மிக வேகமாக நீந்தினான். முதலைகள் இருப்பதால் வேகமாக நீந்தி மறுகரையில் சட்டென்று ஏறினான். அந்த பணக்கார மனிதரால் நம்ப முடியவில்லை. அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த இளைஞனிடம் சென்று அவனை பார்த்து, உனக்கு என்னென்ன வேண்டும் என்று சொல், எதுவாக இருந்தாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார். அந்த இளைஞனோ இன்னமும் நடுக்கத்தில் இருந்து மீளவில்லை. அவன் கண்கள் மிரட்சியில் அரண்டு போய் இருந்தன. அதன்பின் ஒரு மாதிரி முகபாவனையை மாற்றி கண்களில் வெறியுடன் கேட்டான், இந்த விஷயமெல்லாம் இருக்கட்டும், என்னை யார் இந்த குளத்தில் தள்ளிவிட்டது? முதலில் என்னை தள்ளிவிட்டவனை மட்டும் யாரென்று என்னிடம் காட்டுங்கள் என்றான். அப்போது அந்த பணக்காரர், முதலைகள் அனைத்தும் உயிரற்ற ரப்பர் முதலைகளே, ஆனால் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட பயத்தில் அவை ரப்பர் முதலைகளா என்று பக்கத்தில் சென்று பார்க்க தோணவில்லை. முதலைகள் இருந்த நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் மீது இருந்த திறமை என்னவென்று உனக்கே தெரியாது. இருந்தாலும் நீ வெற்றியாளன் என்று கூறி தனது மகளை அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறினார். நீதி, முதலைகள் இருந்த நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரில் தள்ளிவிடப்படும் வரை அவன் மீது இருந்த திறமை என்னவென்று அவனுக்கே தெரியாது. அந்த ரப்பர் முதலைகள் போன்றே நம் வாழ்வின் பிரச்சினைகளும் போலியானதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த இளைஞனை முதலைகளுக்கு காவு கொடுக்க நினைத்தவர்தான் அவனுக்குள்ளே இருந்த திறமையை வெளிக்கொண்டுவர உதவியவர் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இதுபோன்ற மிகவும் மோசமான மற்றும் கடினமான தருணங்களை கடக்கும்பொழுதுதான் நமக்குள்ளிருக்கும் உண்மையான திறமை வெளிப்படுகிறது. சில மனிதர்கள் இந்த மாதிரி அசாத்திய பிரச்சினைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும்பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர்ந்த இலக்கை அடைய முடிகிறது. என் சொந்தங்களே, உங்களால் இந்த சேனல் வளர்ச்சி அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.